இந்த வீடியோக்கு எத்தனை பேர் வந்து என்ன பச்சவந்தின்னு சொல்ல போகிறானுங்க, டிவிக்கே முட்டுக்காரன்னு சொல்ல போகிறான்னு தெரியல, டிவிக்கே சொம்புன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. நானும் பாராட்டக்கூடாதுன்னு பார்த்தா மனசு கேட்க மாட்டேது. அதாவது திருவொற்றியூர், சென்னையில் திருவொற்றியூரில் சட்டவிரோதமாக அந்த மதுக்கடையெல்லாம் மூடினாங்களே, மூணு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லீகலாக விற்பாங்களே, அந்த இல்லீகலாக விற்றதை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்க தவறிய இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். வா இந்த செம்ம. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வந்து போதைப் பொருள் கடத்தினா வந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், அதுவும் செம்ம சூப்பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ வந்து இது ஏன்னா டிஎம்கேவோட மைனஸ் பாயிண்ட் என்ன, இந்த போதைப் பொருள் கஞ்சா, அப்புறம் வந்து இந்த மதுபானம், அப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்பு, அதுதான். அதை முதல்ல சரி பண்ணிட்டாலே போதும், அடுத்தடுத்து டிவி கேட்குறது இந்த ப்ளஸ் பாயிண்டாக தான் போகுன்றதை நல்லா புரிஞ்சுட்டு நல்லா ஸ்கெட்ச் போட்டு நல்லா செய்கிறாங்கப்பா. அதே மாதிரி தான் இது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பாராட்டுக்குரிய விஷயம் தான். நான் வந்து ஆல்ரெடி நான் உடனே வந்து டிவிகே காரன் சரி டிஎம்கே காரன் சரி, நான் வந்து சப்போர்ட்டாக ஒரு வீடியோ பேசுவேன், தப்பாக ஏதாவது தப்பு நடந்தால் ட்ரோல் பண்ணுவேன். அதனால் வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் பொது அரசியல்வாதிகள், பொது அரசியல் நலம் சார்ந்தவர்கள் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நான் டிஎம்கே ஆட்சியிலே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளசாராயம் காய்ச்சி பண்ணாங்களே, அங்கேயே வந்து நான் என்ன பேசுகிறேன், அதுக்கும் நான் வந்து எதிர்த்து பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் அந்த ஒரு காரில் உள்ளே இருந்தவங்கள 3 பேர் சேர்ந்து வந்து அந்த காதல் ஜோடியில் வந்து தப்பாக நடத்துறாங்க. அந்த பொண்ணு கூட நைட்டு ஃபுல்லாக தப்பாக நடந்தது. அது விஷயம் கோயம்புத்தூரில். இந்த 2 விஷயத்துக்கு நான் என்ன எது பேசுறேன்னா, என்ன 2 விஷயத்துக்கு அந்த பெண்ணை வந்து சீரழிச்சவனோட அங்கே வந்து அந்த காவல்துறை அதிகாரி மேலே தான் இதை நடவடிக்கை எடுத்துக்கணும். கள்ளக்குறிச்சிலையும் அங்கே இல்லீகலாக அவங்க மாமூல் வாங்கிட்டு அவன் நடத்த விட்டான் காவல்துறை அதிகாரிகள், அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து வேலையை விட்டு நீக்கி இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தேன். அதே மாதிரி கோயம்புத்தூரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு நான் அதான் பேசியிருந்தேன். அங்கே இல்லீகலாக வந்து டாஸ்மாக் கடையை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே நடத்துறதுக்கு அனுமதி அளித்த காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருக்கும் சொல்லி டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது நான் வந்து எடுத்து பேசியிருந்தேன். சேம் அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த மாதிரி பண்ணால் வந்து அடுத்த டைம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சஸ்பெண்ட் கிடையாது, சஸ்பெண்டோட வேலையை விட்டு தூக்கிறது பெட்டர். அப்படி வேலையை விட்டு தூக்குறதுக்கு ஏன் வந்து எல்லா அரசியல்வாதிகளும் தயங்குறாங்களா தெரியல. அது ஏன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் நடக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லியே இந்த மாமூல் வாங்கிட்டு இந்த மாதிரி நடத்துறது தான். அப்போ வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் யாராவது இன்வால்வ் ஆயிருந்தா அப்படின்னா அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கியிருந்தா இந்த பிரச்சனை வந்து அடுத்த காவல்துறை அதிகாரியோ அடுத்த இதை வந்து இப்போ நீங்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். ஓகே, அந்த கஞ்சா போதை கடத்தல் பண்ணாங்கன்னா சொத்துக்கள் பறிக்கணும். அப்போ அடுத்த ஒருத்தவங்க கடத்தது யோசிப்பான். இப்போ நம்மளோட இருக்கிறதே கொஞ்சம் சொத்து, அதையும் வந்து போச்சுன்னா இந்த நவுண்டு காசுப்பட்டு அப்படி அவன் யோசிப்பான். அப்போது புரியுது உங்களுக்கு, இது வந்து நல்ல ஒரு குறிக்கோள். டிவி கேக்கு மாண்புக்கு முதல்வர் அவர்களுக்கு என் மனமான வாழ்த்துக்கள். ஐயோ ஓரா முட்டு கொடுக்குன்னு சொல்லுவானுங்க. ஓகே, நல்ல விஷயத்தை பாராட்டுறதுல தப்பு இல்லை. முக்காடு நேரில் வரட்டா மாமே.